இங்கே இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க, 2 மாதம் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னோன்னே அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டோ வந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பா எனக்கு ஒரு டேப் ரிகார்டர் வாங்கி கொடுறான்னு சொல்கிறாரு. கணக்கெலாம் நிறையா இடிக்குதுப்பா, ப்ரெக்னன்சிக்கு செலவுலாம் இருக்குல்லன்னு சொல்லும் போது, நீ ஏன்டா அந்த செலவெல்லாம் பார்க்குற, அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுரு, அவங்க தானே பார்த்துக்கணுன்னும் போது அவங்க மாமனார் மாமியாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டிலும் அனுப்ப வேணாம்ப்பா, என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன்னு இவன் சொல்கிறான். அவங்க அப்பா அம்மாவை அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு, உன்னை பார்த்துக்க முடியலம்மா, சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு பேரனை பெற்று கொடுன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணு துணி காய போட்டுட்டு இருக்கா. அப்போ மாமனார் வேகமாக வந்துட்டு, நீ ஏமா இந்த மாதிரி கஷ்டமான வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, நான் பார்த்துப்பல, நாளை பிள்ளை என் பேரன் வந்துட்டு எங்கள் அம்மா ஏன் இப்படி வேலை பார்க்க விட்டீங்கன்னு கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாரு. எல்லாரும் பேரன் தான் கேட்குறாங்க. நைட்டோ இந்த பொண்ணு யோசனையில் இருக்கா. புருஷங்கிட்டையும் எல்லாரும் இப்படி கேட்குறாங்க, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்னு கேட்டால் அவன் எதுவுமே காதில் வாங்காமல் தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மாமனார் சொல்கிறாரு, நியூஸில் பாரு, பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதனால தான் பொம்பளை குழந்தைங்களே பெற்றுக்க கூடாது, ஆம்பளை குழந்தைங்க இருக்கிறதே எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துடுது. எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே இவனும் கண்கலங்கி போய் உட்காடுறான். அவங்க அப்பா பக்கத்தில் வந்து உட்காந்து, அழுவாதரா, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி, உனக்கு அடுத்ததான் ஆம்பளை குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், பெண் குழந்தை பிறந்துருச்சேன்னு நான் கஷ்டப்படலப்பா, நான் சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன், இறந்து போன அம்மாவே எனக்கு குழந்தையா பிறந்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னோட அம்மா கூட ஒரு பொண்ணு தானப்பா, அவங்க இல்லாமல் நான் பிறந்திருப்பேனா, இப்போ எனக்கு பெண் குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷம்ப்பா, கடவுள் கூட பிறந்தா பொம்பளையாக தான்ப்பா நம்ம உலகத்தில் பிறப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து கடைசியில் போய் குழந்தைய சந்தோஷமாக பார்க்குறாங்க.